அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உயிரோடு இருக்கும்போதே நம்ம உடம்புல இருந்து நம்ம ஆத்மாவை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு அந்த ஆத்மா வெளியே இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், ஏன் பிரபஞ்சத்துக்கே போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா சூடோ சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவல் டாபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சூடோ சயின்டிஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சயின்டிஸ்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில பேர் அதை நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. இது ஒரு பெரிய டிஸ்கஸ்டு டாப்பிக்காகவே இருக்குது அவங்களுக்குள்ள. சிலர் இதை இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க அவங்களோட கருத்தை சயின்டிஃபிக் ரீதியாக அவங்க சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரிகளை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இதை கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதம், இனம், மொழி இதெல்லாமே தாண்டி எல்லாருமே இதை விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை கற்றுட்டு அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்சியன்ஸ், அப்புறம் இந்தியன்ஸ் கற்றுக்குறாங்க, அப்புறம் மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நிறைய புக்காக கூட எல்லாரும் எழுதி வெளியிடுறாங்க. அதை நம்ம ஒரு ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, ஸ்பிரிச்சுவலாக ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நம்ம உடம்புல ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிறத எல்லா மதத்தினருமே மொழியினருமே எல்லாருமே நம்புவாங்க. நம்ம உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அதுதான் ஆத்மா, ஸ்பிரிச்சுவல், அது ஒரு பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது நம்ம உயிரோடு இருக்கும்போதே இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக நம்ம ஆத்மாவை வெளியே கொண்டு வரலாம். அந்த ஆத்மா வெளியே பக்கத்து ரூமில் என்ன நடக்குது, பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும். ஏன் இந்த உலகம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கும். பிரபஞ்சம் வரைக்குமே இது இந்த ஆத்மானால ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியர் டெத் அந்த இதுக்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல, இறக்கும் தருவாயிலுக்கு போயிருப்பாங்க, ஆனால் மறுபடியும் உயிரோடு வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் சயின்டிஸ்ட் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பிளானட்ஸ் எல்லாம் பார்த்தோம், மேலே நிறைய பிளானட்ஸ் எல்லாம் இருந்தது, மேலே வானத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதை சயின்டிஸ்ட் இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு தரப்பில் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷனாகவும் இருக்கலாம்ல, அவங்களோட இமேஜினேஷனை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமேஜினேஷன்னா யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு இமேஜினேஷனாக இருக்கலாம். எப்படி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அந்த இது இருக்கும், எல்லாத்துக்குமே நம்ம வானத்தில் இருக்கிற மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி எல்லாத்துக்குமே எப்படி இமேஜினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிபேட் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாம் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கணும். என்னால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும், நான் இதை பண்ணுவேன், என்னாலே என் ஆத்மாவை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை இது மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நைட் டைமெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம நல்லா ஒரு தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஏர்லி மார்னிங் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங்னால் ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி டைமில் நம்ம எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பண்ணிவிட்டு நம்ம ரூமில் இருக்க எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணக்கூடிய ஃபோன் ஆகட்டும், இல்லை ரேடியோ, டிவி, இந்த மாதிரி எல்லா கேட்ஜெட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிடணும். அந்த ரூம்குள்ளே நம்மளை தவிர்த்து வேறு எந்த பவர்ஸும் ஆனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கண்ணெல்லாம் மூடிட்டு
ஒரு டீப் ஒரு தியான நிலை அப்படின்னு சொல்லலாம். மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் பண்ணுறப்பவே வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு ரொம்ப டீப்பாக தியானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளோட ஒவ்வொரு பார்ட்லேயும் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணிவிட்டு, நெத்தியில் இருக்க ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து ஃபுல்லாக ரிலீவ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப டீப்பாக வந்து இதை பற்றி யோசிக்கணும், என்னால் வந்து இது முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆத்ம தியான நிலைன்னு சொல்கிறாங்க. கடைசியில் இது எப்படிங்கிறன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீப் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வந்து தூங்கிடவும் கூடாது, அப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து பெருசாக யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தியான நிலைக்கு போனோன்னே நம்ம உடம்பு வந்து அந்த கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வைப்ரேஷன் தான் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வைப்ரேஷன் வரப்போ தான் வந்து நம்ம வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தூங்காமல் நல்லா டீப்போட என்ன சொல்கிறது ரொம்ப டீப் மெடிடேஷனில் வந்து இருக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கிற ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினேஷன்லேயே வந்து ஒரு ரோப் வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை பிடிச்சி நம்ம மெதுவாக நம்ம 2 கைகளும் வந்து மெதுவாக வந்து அந்த கயிற்றை பிடிச்சி எந்திரிச்சு வர மாதிரி நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம கைகாலை வந்து அசைக்கவோ கண்ணை முழிக்கவோ வேறு எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இது வந்து எப்படின்னா நம்ம கண்ணை மூடி நம்மளை மாதிரி இன்னொரு உடம்பு வந்து எந்திரிச்சு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து பிடிச்சி எந்திரிக்கிறப்போ வந்து நம்ம ஆத்மா வந்து வெளியே வருது அப்படிங்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம உடம்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நம்ம உடம்புலேருந்து வெளியே வந்த ஆத்மா வந்து கயிறை பிடிச்சி வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆத்மா வந்து திரும்பி நம்மளோட உடம்பை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்து நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பயந்து போய் என்னடா இது இப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா நம்ம பண்ண எல்லா ப்ராசஸுமே வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம பயப்படாமல் அதை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆத்மா வந்து மிதந்துட்டு தான் இருக்குமோ, நடக்கெல்லாம் செய்யாது, மிதந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி மூவ் ஆகிறப்போ அந்த ஆத்மானால் வந்து பக்கத்து ரூமில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அப்புறம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஆத்மானால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா பிளானட்ஸ்க்கு எல்லாமே போகலாம், பிரபஞ்சம் காஸ்மோஸ் அதெல்லாமே சொல்கிறோம்ல நம்ம, அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ஆத்மானால் ட்ராவல் பண்ண முடியும். அங்கே போய் வேறொரு கிரகத்தில் வந்து மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்து பேச முடியும். அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த ஆத்மாவுக்கு வந்து பவர் இருக்குது. இந்த ஆத்மா வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி வந்து அதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இது எல்லாமே வந்து நம்மளோட டீப் மெடிடேஷனில் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். அங்கே நடக்கிறதெல்லாம் நம்மளுக்கும் வந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இன்னுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது இன்னுமே வந்து ரொம்ப பெட்டர் ஃபீலிங்காக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரோப்பை பிடிச்சிட்டு மேலே ஏறுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த காஸ்மோஸ் அந்த பிரபஞ்சம்க்கே வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே போகிறப்போ இன்னுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நாட்டில் இருந்து கற்றுக்கிட்டு தான் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க சுவாமிகள் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டு தான் போய் அங்கே போய் இப்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தியான நிலையில் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் இன்னொரு இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதை தான் வந்து அவங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே கிளிக் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிலருக்கு வந்து 2-3 டைமில் பண்ணாலே வந்து அது வந்து ஃபீல் பண்ண முடியும். சிலர் வந்து 100 தடவை பண்ணாலுமே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களால அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். பட் இது எல்லாருமே ட்ரை பண்ணுறப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஆத்மா வந்து வெளியே வரதை நம்ம கரெக்டாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஆதி காலத்தில் இந்த துறவிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க. பட் அவங்களோட தியானம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அவங்களோட ஆத்மா வெளியே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதை வந்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு மாய மந்திரம் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். இது வந்து இந்த ஆத்மா வெளியே வரதை நம்ம அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கேட்குறக்கு. இதை வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பண்ணுறக்கு வந்து பயந்துக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.